இதுதான் மினி XUV 700. Yes, you heard it right. இது 2024 all new Mahindra XUV 3XO and இந்த வீடியோ நம்ம இந்த காரோட MX3 Pro வேரியண்ட்டோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த ரிவ்யூவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னாக்க இந்த வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, ப்ரைஸிங் என்ன, கம்ஃபர்ட் எப்படி இருக்குது, முன்னாடி காரோட இந்த காரில் இப்போ எப்படி லெக் ஸ்பேஸ் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ ரொம்ப டீட்டெயிலாக இருக்கும், ஃபுல்லாக பாருங்கள் இந்த வீடியோவை, அப்போ தான் நான் போடுற எஃபர்ட்டுக்கோ ஜஸ்டிஸ் கிடைக்கும். ஸோ வணக்கம் மக்களே, நான் உங்களுக்கு நீங்கள் பார்த்துட்டு இருக்க நிதின்ஸ் ரிவ்யூஸ். பிஃபோர் ஸ்டார்டிங் இந்த வீடியோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை அண்ட் அந்த பெல் நோட்டிஃபிகேஷனை ப்ரெஸ் பண்ணிட்டு ஆல் ப்ரெஸ் பண்ணி நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ஃபஸ்ட் நோட்டிஃபை ஆகும். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள் அண்ட் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு MM Motors ஐயப்ப தங்கல் ஃபார் லெண்டிங் மீ திஸ் கார். நீங்கள் மஹிந்திரா கார்ஸ் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக நீங்கள் MM Motors ஐயப்ப தங்கலை நீங்கள் அப்ரோச் பண்ணலாம். அவங்களுடைய காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் ஆஸ் வெல் அஸ் வீடியோ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன், நீங்கள் அவங்கள அப்ரோச் பண்ணலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். இது 2024 மஹிந்திரா XUV 3XO அண்ட் இதில் இந்த MX3 Pro வேரியண்ட்டில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஃப்ரண்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு க்ரோமில் வந்து உங்களுக்கு கிரில் கொடுத்துருக்காங்க. இது கைண்ட் ஆஃப் EV கிரில் மாதிரி இருக்குது, பட் இது வந்து IC இன்ஜினுக்கான ஒரு கிரில் தான் இது. ஸோ இது வந்து 6 lakh அந்த மஹிந்திராவோட சிக்னேச்சர் கிரில்னு சொல்லலாம். நம்ம மஹிந்திரா லோகோ பார்க்கலாம். ஹெட்லைட்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா MX3 கம்பேர் பண்ணும்போது இதில் என்ன உங்களுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் அப்படின்னாக்கா உங்களுக்கு LED ப்ரொஜெக்டர் செட்டப்பில் ஹெட்லாம்ப் வந்து உங்களுக்கு வரும் அண்ட் DRLs உங்களுக்கு சரௌண்ட் பண்ணியிருக்கேன். அதுமாதிரி கிளிப்பிங் போட நீங்கள் பார்ப்பீங்க. கீழே உங்களுக்கு ஃபாக் லேம்ப் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. ஸோ இதுதான் இந்த காரோடைய ஃப்ரண்ட் ப்ரொஃபைலோட மெயின் சேஞ்சஸ் வென் கம்பேர்ட் டு MX3 வேரியண்ட். அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து வென்ஸ் ஃபார் ரேடியேட்டர் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க அண்ட் நம்பர் பிளேட்க்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ ஓவராலாக டிசைன் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு பழைய XUV 300 கம்பேர் பண்ணும்போது இதில் உங்களுக்கு ரிசம்பிளன்ஸ் கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் இது வந்து ஒரு ஃபேஸ் லிஃப்ட் மாதிரி தான் உங்களுக்கு வந்து விட்டுருக்காங்க. பட் நிறைய டிசைன் சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சைடில் உங்களுக்கு எந்த ஒரு டிசைன் சேஞ்சும் எனக்கு வந்து பெருசாக தெரியல. பட் ஃப்ரண்ட் அண்ட் ரியரில் உங்களுக்கு பெரிய சேஞ்சஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. டயர்ஸ் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு MRFக்கான டயர் வந்து கொடுத்துருக்காங்க. டயர் ப்ரொஃபைல் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா 205/65R16 இன்ச்சுக்கான வீல் கவர் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. பட் நீங்கள் இது பார்க்கும்போது உங்களுக்கு அலாய்ஸ் மாதிரியே தெரியும். பிகாஸ் இது வந்து உங்களுக்கு அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்டைல் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க இந்த காரில். ஸோ அது ரொம்ப நல்ல ஒரு விஷயம் சொல்லுவேன் நான். பிகாஸ் ஒரு அலாய் டிசைன்லேயே உங்களுக்கு வந்து ஒரு வீல் கவர் கொடுக்குறது அப்படின்றது கண்டிப்பாக ஒரு பாராட்டக்கூடிய ஒரு விஷயம் சொல்லலாம். நம்ம ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸ் இந்த காரில் கொடுத்துருக்குது அப்படின்றது கண்டிப்பாக கமெண்டபிள்னு சொல்லலாம் நம்ம. ஸோ சின்ஸ் இது வந்து உங்களுக்கு ஒரு SUV மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொஜெக்ட் பண்ணோம் அப்படின்றதுக்காக சைடில் வந்து ஒரு திக்கான ஒரு கிளாடிங் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இஃப் யூ டாக் அபவுட் ORVMs உங்களுக்கு வந்து இன்டெகிரேட்டடாக இண்டிகேட்டர்ஸ் இங்கே இருக்குது. அண்ட் பாடி கலர் இல்லாமல் பிளாக் கலரில் கிளாஸ் பிளாக்ல கொடுத்தது அப்படின்றது அந்த ப்ரீமியம் அப்பீல் வந்து உங்களுக்கு தரும்னு சொல்லலாம் நம்ம. ஃபியூல் டேங்க் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு 42 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸ்பாய்லர் இந்த வேரியண்ட்டில் கிடையாது. உங்களுக்கு மேலே ஷார்க் ஃபின் ஆண்டனா இல்லாமல் நார்மல் ஆண்டனா வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க இந்த வேரியண்ட்டில். ஸோ இஃப் வி ஃபோக்கஸ் ஆன் தி ரியர் ப்ரொஃபைல், இங்கே தான் உங்களுக்கு நார்மல் MX3 கம்பேர் பண்ணும்போது MX3 Proவில் வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் வந்து இருக்கும். என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் வந்து இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு இருக்குது. MX3ல வந்து உங்களுக்கு கனெக்டட் டெயில் லேம்ப்ஸ் கிடையாது. ஸோ அந்த மெயின் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்குது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். பிகாஸ் MX3 Proன்றது உங்களுக்கு ஒரு வேல்யூ ஃபார் மணி வேரியண்ட் அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்டில் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஸோ அதை பொறுத்த வரைக்கும் MX3 Pro வந்து கண்டிப்பாக நிறைய பேர் வாங்கக்கூடிய ஒரு சான்சஸ் வந்து இருக்குது. XUV 3XOக்கான ஒரு பேட்ஜிங் நீங்கள் பார்க்கலாம். அண்ட் கீழே பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ரகடாக இருக்கணும் அப்படின்றதுக்காக கிரே மெட்டீரியலில் உங்களுக்கு வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. அதுவும் பார்க்கறது நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வைப்பர்ஸ் இந்த வேரியண்ட்டில் கிடையாது, டிஃபாகரும் கிடையாது. ஹைமவுண்ட் ஸ்டாம்ப் லேம்ப் நீங்கள் பார்க்கலாம். இதெல்லாமே நான் உங்களுக்கு கிளிப்பிங் போட இந்த கனெக்டட் டெயில் லேம்ப்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இப்போ நம்ம இந்த காரோட பூட் ஸ்பேஸ் பற்றி பார்த்துடலாம். ஸோ எலக்ட்ரோ மேக்னெட்டிக் பட்டன் வந்து உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் உள்ளே பாருங்கள், உங்களுக்கு டெமோக்கு தரத்துக்காக உங்களுக்கு வந்து 3 சூட்கேஸ் வந்து இதில் வந்து வச்சுருக்காங்க. லக்கேஜ் எப்படி நீங்கள் ஃபிட் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஒரு பெரிய சூட்கேஸ் இருக்குது. கீழே மீடியம் அண்ட் ஸ்மால் அப்படின்ற 3 சூட்கேஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக முன்னாடி உள்ள 300ல் ஒரு பெரிய கம்ப்ளைண்ட் என்ன அப்படின்னாக்கா பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும் அப்படின்றது. பட் இந்த காரில் உங்களுக்கு அதை வந்து ரெக்டிஃபை பண்ணிட்டாங்க. இதில் வந்து உங்களுக்கு நிறைய பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு வந்து இங்கே டெமோவாகவே கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்க்கலாம். க்ளோஸ் பண்ணுறது இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ஒரு ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மெயினாக உங்களுக்கு ஒன்று காட்டணும்னு நினச்சேன். இதில் வந்து உங்களுக்கு 60-40 ஸ்ப்ளிட்டில் வந்து சீட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உள்ள அம்யூனிட்டிஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ செகண்ட் ரோவில் பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்பீக்கர், பவர் விண்டோஸ்க்கான பட்டன்ஸ் இருக்குது. இதெல்லாமே ஹார்ட் மெட்டீரியலில் வந்து கொடுத்துருக்காங்க. நான் என்ன சர்ப்ரைஸ் ஆனேன் அப்படின்னாக்கா உங்களுக்கு இங்கேயும் வந்து 1 liter பாட்டில் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்டோரேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய கம்பெனிஸ் அதை ஒமிட் பண்ணும்போது மஹிந்திரா கொடுத்தது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். அண்ட் இங்கே கொஞ்சம் ஸ்டோரேஜும் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இஃப் ஃபோக்கஸ் வந்து அப்ஹோல்ஸ்ட்ரி உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து நடுவில் வந்து ஆம்ரெஸ்ட் கிடையாது. ஸோ
மூணு 3-point சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட் அக்கார்டிங் டு த சேஃப்டி நார்ம்ஸ். நடுவில் பார்த்தோன்னா ஒரு ஸ்லைட்டான ஹம்ப் இருக்குது. முன்னாடி உள்ள 300 என்ன கம்பேர் பண்ணாக்க உங்களுக்கு இதில் இருக்குது அப்படின்னாக்கா ஏசி வென்ட்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சார்ஜிங் போர்ட் வித் மொபைல் ஹோல்டரும் கொடுத்துருக்காங்க. அதுக்கும் கீழே உங்களுக்கு 12 வோல்ட்கான சார்ஜிங் சாக்கெட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ தட்ஸ் ரியலி குட். நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து மஹிந்திரா இதில் கொடுத்துருக்காங்க சொல்லலாம். மேக்ஸின் ஹோல்டர் பார்க்கலாம். அண்ட் இப்போ நம்ம ஒன்று பண்ணுவோம், இந்த காரில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் செகண்ட் ரோ சீட்ஸில் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ஸோ இப்போ நம்ம செகண்ட் ரோ சீட்ஸில் உட்காந்து சீட்டிங் கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்போம். டோரோட தட்டு கேட்டிங்களா எவ்வளோ ரீஅஷ்யூரிங்காக இருக்குது அப்படின்றத பார்த்தீங்களா நீங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோட ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வச்சுருக்கேன் 5'7" ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ். ஸோ அப்படி பார்க்கும்போது நீரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது அப்படின்றது. லெக் ரூமும் நல்லா டீசெண்டாகவே இருக்குது, நல்லா டக்கின் பண்ணுற அளவுக்கு இருக்குது ஃப்ரண்ட் சீட்டில். அண்டர் தே சப்போர்ட்டும் டீசெண்டாக இருக்குது, உங்களுக்கு பாதி தை கிட்ட கவர் ஆகுது. ஸோ என்எஃபாக இருக்கும் நம்ம சொல்லலாம். ஸோ நடுவில் பார்த்தீங்கன்னா எந்த ஆம்ரெஸ்ட்டும் கிடையாது இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு. ஸோ ஆம்ரெஸ்ட் கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருந்திருக்கும் சொல்லுவேன் நான். அண்ட் ஹெட்ரெஸ்ட் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் ஹெட்ரூம் சீம்ஸ் டு பி ரியலி குட். ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்குது. இந்த இடத்துல வந்து ஒரு கர்வ் மேலே வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஹெட்ரூம் வேணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க ரூஃபில். ஸோ அதுவும் வந்து ஆடட் அட்வான்டேஜ் ஹெட்ரூமுக்கு நம்ம சொல்லலாம். விண்டோ ஸ்பேஸும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஐ லெவலுக்கு கீழே இருக்கிறதுனால உள்ள கேபினும் உங்களுக்கு லைட் கலர்ஸில் இருக்கிறதுனால கண்டிப்பாக கிளாஸ்ட்ரோஃபோபிக்காக ஃபீல் ஆகாது அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் இந்த காரில் உங்களுக்கு இருக்குது. ஸோ இதை இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி வித் கன்சிடர் பண்ணி இந்த காரில் உங்களுக்கு 2 அடல்ட்ஸ் இல்லை 3 அடல்ட்ஸ் கூட உங்களுக்கு கொஞ்சம் கிராம்ப்டாக உட்கார மாதிரி இருக்கும். பட் 2 அடல்ட் ஒரு குழந்தை வந்து தாராளமாக உட்காரலாம். கீழே வந்து உங்களுக்கு ரொம்ப குட்டியான ஒரு ஹம்ப் தான் வந்து இருக்குது. ஸோ கண்டிப்பாக உங்களால் 3 பேர் இதில் உட்காரத்துக்கு அக்காமடேட் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கான்செப்ட் தான் இந்த காரில் இருக்குது. ஸோ இதை இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி இப்போ நம்ம ஃப்ரண்ட் சீட்ஸ்க்கு ஜம்ப் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ நான் இந்த காரோடைய ஃபர்ஸ்ட் ரோ சீட்ஸில் வந்து உட்காந்துட்டுருக்கிறேன். அண்ட் ஐ மஸ்ட் சே முன்னாடி உள்ள XUV 300 கம்பேர் பண்ணும்போது இந்த 3XOவில் வந்து சீட்டிங் கம்ஃபர்ட் ஆக்சுவலி இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு நான் சொல்லுவேன். பிகாஸ் நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். ஸோ இந்த கார் நான் ரிவ்யூ பண்ணும்போது எனக்கு என்ன தோணுது அப்படின்னாக்கா இந்த போல்ஸ்டர்ஸ்லாம் திக்காக இருக்குது. சீட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேப்ரிக்கில் தான் அப்போசிட்டிவ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் நல்லா கம்ஃபர்டபுளாகவே இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அண்ட் இன்டீரியரும் பார்த்தீங்கன்னா வந்து கிட்டத்தட்ட 300 ரிசம்பிள் பண்ணுற மாதிரி. பிகாஸ் இது வந்து லோவர் வேரியண்ட் அப்படின்றதுனால AX5 ரிவ்யூ உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதை போட பார்க்குறேன். ஸோ இதில் நம்ம என்ன ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா இந்த காரோடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி பார்ப்போம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர் தே சப்போர்ட் டீசெண்டாக இருக்குது, பாதி தைக்கிட்ட உங்களுக்கு கவர் ஆகுது. ஹெட்ரூம் ரொம்ப நல்லா இருக்குது. ஈவன் அதில் சன்ரூஃப் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ஹெட்ரூம் வந்து உங்களுக்கு இருக்குது. டாப் எண்டில் வந்து உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வரும். எர்கனாமிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து சூப்பராக இருக்குது. ஆஸ் யூஷுவல் ஃப்ரம் மஹிந்திரா உங்களுக்கு வந்து அது எல்லாமே உங்களுக்கு R&D நல்லா பண்ணியிருப்பாங்க மஹிந்திரா. ஸோ அந்த விஷயத்தில் உங்களுக்கு எர்கனாமிக்ஸ் நல்லா இருக்குன்னு சொல்லுவேன் நான். இஃப் யூ டாக் அபவுட் த ஃபுட்வெல் உங்களுக்கு வந்து இது வந்து மேனுவல். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெட் பெடல் தரல. ஐ எம் சர்ப்ரைஸ் பை தட். ஸோ 3 பெடல்ஸ்க்கு தான் உங்களுக்கு இடம் இருக்குது. ஸோ அது உங்களுக்கு கொடுத்துருந்தா கண்டிப்பாக நல்லா இருக்கும்னு சொல்லுவேன் நான். ஸோ இதான் இந்த காருடைய சீட்டிங் கம்ஃபர்ட் பற்றி, மற்ற ஆஸ்பெக்ட்ஸ் பற்றி, ஃபீச்சர்ஸ் பற்றிலாம் பார்ப்போம். ஸோ அப்படியே நம்ம ஃபஸ்ட் ரோ சீட்ஸில் அம்யூனிட்டிஸ் பற்றி பார்த்துருவோம். ஸோ ஓப்பன் பண்ணேன் அப்படின்னாக்க இதெல்லாமே உங்களுக்கு பழைய மஹிந்திரா XUV 300 ரிசம்பிள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்து உங்களுக்கு கிளாசி பிளாக்ல வந்து கொடுத்துருக்காங்க. ஓஆர்விஎம் கண்ட்ரோல்ஸ் இருக்குது. ஆட்டோ ஃபோல்க்கான பட்டன் கிடையாது. பின்னாடி வந்து உங்களுக்கு விண்டோஸ் லாக் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு பெரிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னாக்கா உங்களுக்கு 2 கப் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல 1 லிட்டர் பாட்டில், இந்த இடத்துல ஒரு 1/2 லிட்டர் பாட்டில் வைக்கலாம். அண்ட் இங்கேயும் ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த இடம் வந்து உங்களுக்கு ரிஃப்ளெக்டர் டைப்பில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுவும் நல்ல ஒரு விஷயம் சொல்லலாம். உள்ளே பார்த்தோம் அப்படின்னாக்கா அகெயின் உங்களுக்கு வந்து ஃபேப்ரிக்கில் அப்போசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் போல்ஸ்டர்ஸ் எல்லாமே திக்காக இருக்கிறதுனால கண்டிப்பாக சீட்டிங் கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும்னு சொல்லுவேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி சீட்டிங் கம்ஃபர்ட் இப்போ காட்டினேன் நான் உங்களுக்கு. ஸோ ஹைட் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் கிடையாது, பட் 4-way மேனுவலி அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இப்போ உள்ளே உட்காந்து ஸ்டியரிங் பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னாக்க யூ கெட் த சேம் ஸ்டியரிங் ஆஸ் XUV 300. ஸோ இதில் வந்து உங்களுக்கு அதே டைப் ஆஃப் ஸ்டியரிங் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் லெஃப்ட்டில் பார்த்தோன்னா உங்களுக்கு மீடியா கண்ட்ரோல்ஸ், ரைட்டில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலுக்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்டியரிங்க்கு ரைட்டில் உங்களுக்கு ஹெட் லேம்ப் அண்ட் லெஃப்ட்டில் வந்து வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் இருக்குது. அப்படியே நான் உங்களுக்கு கீ காட்டிடுறேன். ஸோ இது வந்து இப்போ எல்லா மஹிந்திரா கார்ஸில் வரமே உங்களுக்கு ஒரு கீ வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபுல் ஸ்வைப் அப் ஆகிட்டு உங்களுக்கு வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து ஆன் ஆகுது. ஸோ இப்போ நான் ஏசி வந்து ஆஃப் பண்ண பார்க்குறேன், ஒரே நிமிஷம். ஓகே. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு பழைய XUV 300 என்ன இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் இருந்தோ அதுதான் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. பட் டாப் வேரியன்ட்ஸில் என்ன ஒரு பெரிய விஷயம் அப்படின்னாக்கா உங்களுக்கு டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. நடுவில் ஒரு MID வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. லெஃப்ட்டில் டாக்கோமீட்டர், ரைட்டில் ஸ்பீடோமீட்டர் வித் நடுவில் MIDலே வந்து உங்களுக்கு டெம்பரேச்சர் அண்ட் ஃபியூல் கேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே டெல்டெயில் லைட்ஸ் வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ ரொம்ப நீட்டாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவையோ அதெல்லாமே உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். ஸோ இஃப் யூ டாக் அபவுட் தி இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம், இங்கே தான் ஒரு பெரிய அப்கிரேட் உங்களுக்கு MX3 Proவில் உங்களுக்கு இருக்குது.
அது என்ன அப்படின்னாக்க இந்த காரோடைய இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் தான் உங்களுக்கு 10.25 இன்ச்க்கான இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் வித் சப்போர்ட்ஸ் வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ அண்ட் வயர்ட் ஆப்பிள் கார்ப்ளே உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ கொடுத்தது அப்படின்றது ரொம்ப பெரிய ஒரு விஷயம், அதுவும் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில். ஸோ குடோஸ் டு மஹிந்திரா ஃபார் தட். ஸோ லே அவுட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது அண்ட் எல்லாமே ஸ்லீக்காக இருக்குது. ஸோ நீங்களே பார்ப்பீங்க. ஸோ உங்களுக்கு எல்லாமே நல்ல டச் ரெஸ்பான்ஸ்லாம் நல்லா இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு கண்டிப்பாக நம்ம சொல்லலாம். கீழே வந்து என்னுடைய ஃபேவரட்டான ஒரு ஃபீச்சர் எல்லா ஃபிசிக்கல் பட்டன்ஸ் வந்து உங்களுக்கு தேவையானதை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த காரில் வந்து இது நல்ல ஒரு ஃபீச்சர் நான் சொல்லுவேன். அது கீழே ஏசி வென்ட்ஸ், அதுக்கும் கீழே பார்த்தோம் இந்த லே அவுட் வந்து பழைய XUV 300 ரிசம்பிள் பண்ணோம். பட் மஹிந்திரா கிளெவர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னாக்க இது ஆட்டோ ஏசி கிடையாது, மேனுவல் ஏசி தான். பட் பார்க்கும்போது டக்குன்னு வந்து உங்களுக்கு டியூல் ஜோன் கிளைமேட்டிக் கண்ட்ரோலுக்கான ஏசி மாதிரியே இருக்கும். பட் இது மேனுவல் தான். இங்கே நீங்கள் டெம்பரேச்சர் செட் பண்ணிக்கலாம், இங்கே நீங்கள் ஃபேன் ஸ்பீட் அண்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு இந்த சைடு உங்களுக்கு நிறைய கண்ட்ரோல்ஸ்லாம் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மோட்ஸ்க்கானது. ஸோ அதெல்லாமே நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். இங்கே நம்ம ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னாக்கா மஹிந்திரா XUV 300 எங்கே ஷைன் ஆகும் அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த ஸ்டியரிங் கண்ட்ரோல்ஸ் தான். இங்கே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டியரிங் மோட் வந்து நார்மல், ஸ்போர்ட், கம்ஃபர்ட் அப்படின்ற மோட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ஸ்டியரிங்கோட வெயிட் வந்து இன்க்ரீஸ் பண்ணி டிக்ரீஸ் பண்ணும். ஸோ அது இந்த காரில் மட்டும் தான் உங்களுக்கு ஆக்சுவலி இருக்குது, வேறு எந்த கார்லையும் கிடையாது இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில், இந்த செக்மெண்ட்டில். ஸோ ட்ரிப்லாம் செட் பண்ணுறது உங்களுக்கு இந்த பட்டன் வந்து இருக்குது. அது கீழே பார்த்தோம் அப்படின்னாக்கா யூ கெட் USB போர்ட் இங்கே இருக்குது, வயர்லெஸ் சார்ஜருக்கான ப்ரொவிஷன் இருக்குது. ஸோ அதுவும் நல்ல ஒரு விஷயம். 6 ஸ்பீட்க்கான மேனுவல் டிரான்ஸ்மிஷன் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அண்ட் பின்னாடி வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக் வித் பின் கப் ஹோல்டர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த காரில் இருக்குது. ஸோ அதுக்கு பின்னாடி பார்த்தோன்னா உங்களுக்கு நான் ஸ்லைடபிள் ஆர்ம்ரெஸ்ட் வந்து இருக்குது. அது கீழே ஒரு ஸ்டோரேஜும் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து கீயும் வச்சுக்கலாம் அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனுக்காக லோகோ மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் க்ளோவ் பாக்ஸ் வந்து நல்லா டீசெண்டாக நல்லா பெருசாகவே இருக்குது, ஆக்சுவலி டீப்பாக இருக்குது. நீங்கள் பாருங்கள் உள்ளே எங்கே இருக்குது எண்டுன்றதை பாருங்கள். ஸோ நல்லா இருக்குது கண்டிப்பாக. அண்ட் இந்த ஃபினிஷ் எல்லாமே நல்லா இருக்குது, கிளாசி பிளாக்ல உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் மேனுவலி டிமிங் IRVM வந்து உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. சன்கிளாஸ் ஹோல்டர் பார்க்கலாம், 2 லைட்ஸ்க்கான பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினாக இந்த காரில் வந்து உங்களுக்கு சன்ரூஃபாக வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போது. ஸோ இது வந்து முன்னாடி உள்ள XUV 300 இருந்த அதே பை சன்ரூஃப் தான். பட் டாப் வேரியண்ட்டில் உங்களுக்கு பேனராமிக் சன்ரூஃப் வரும். ஸோ அது ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ நல்லாவே டீசெண்டான சைஸில் இருக்குது. நிறைய இந்தியன்ஸ்க்கு பிடிச்ச ஒரு ஃபீச்சர் இது. ஸோ இந்த காரில் இது கொடுத்துருக்குது அப்படின்றது நல்ல ஒரு விஷயம். இந்த சைடு வந்து உங்களுக்கு ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஐடியல் ஸ்டார்ட் ஸ்டாப்க்கான பட்டன் இருக்குது, ஹெட்லைட் லெவர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த காரோட இன்ஜின் பற்றி பேசிடுவோம். இப்போ நம்ம பார்க்குற இன்ஜின் பார்த்தோம் அப்படின்னாக்க மஹிந்திராவோட ஃபேமஸான இன்ஜின் நம்ம சொல்லலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு 1.5 லிட்டருக்கான டீசல் இன்ஜின் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க, 4 சிலிண்டர் இன்ஜின். This produces 109.6 bhp of power and 300 Newton meters of torque. ஸோ டார்க் பார்த்தீங்கன்னா இந்த கார் வந்து ஒரு டார்க் மான்ஸ்டர்னே சொல்லலாம். கிரெட்டா செல்டாஸை விட உங்களுக்கு வந்து அதிகமான டார்க் வந்து இந்த காரில் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கார் செக்மெண்ட்டை நம்ம வந்து கம்பேர் பண்ணோம் அப்படின்னாக்க கிரெட்டா செல்டாஸோட இதில் வந்து உங்களுக்கு அதிகமான டார்க் இருக்கிறதுனால கண்டிப்பாக வண்டி வந்து ஒரு ராக்கெட் மாதிரி போகும். ஸோ அந்தளவுக்கு உங்களுக்கு இந்த காரில் வந்து ஒரு டார்க் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மஹிந்திரா பொறுத்த வரைக்கும் பேப்பரில் என்ன சொல்கிறாங்க அதை விட அதிகமான ஒரு பவர் அண்ட் டார்க் தான் உங்களுக்கு எப்போவுமே வந்து மஹிந்திரா ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நீங்களே அதை வந்து அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இன்ஜின் பே பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு மேலே வந்து இன்ஜின் கவர் வந்து கொடுத்துருக்காங்க. பானெட்டில் பார்த்தோன்னா இன்சுலேஷன்ஸ் உங்களுக்கு நல்லாவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஃபயர் வால்லையும் இன்சுலேஷன் இருக்கும். ஸோ டீசல் இன்ஜினுக்கு இந்த இன்சுலேஷன் ரொம்ப தேவையானது. ஸோ அது கொடுத்துருக்குது அப்படின்றது NVH லெவலில் நல்லா இம்ப்ரூவ் பண்ணுன்னு சொல்லலாம். ஸோ இந்த காரோடைய சேஃப்டி பற்றி பேசணும் அப்படின்னாக்கா உங்களுக்கு MX3 Proவில் வந்து உங்களுக்கு 6 ஏர்பேக்ஸ் வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்காங்க. இன்ஜின் இம்மொபலைசர், எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி கண்ட்ரோல், ABS வித் EBM, ஆல் வீல் டிஸ்க் பிரேக்ஸும் உங்களுக்கு இந்த காரில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த காரில் உங்களுக்கு ஸ்டாண்டர்டாக கொடுத்தது அப்படின்றது குடோஸ் டு மஹிந்திரா ஃபார் தட். ஸோ இந்த காரோடைய ப்ரைஸிங் பற்றி பேசணும் அப்படின்னாக்கா இப்போ நம்ம பார்க்கறது உங்களுக்கு டீசல் மேனுவல் வேரியன்ட். ஸோ இதோடைய ப்ரைஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா உங்களுக்கு 11.39 lakhs எக்ஸ்ஷோரூம் சென்னையும் 14.68 lakhs ஆன் ரோட் சென்னையில் உங்களுக்கு இந்த கார் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ கண்டிப்பாக கம்பேர்ட் டு இட்ஸ் ரைவல்ஸ் இந்த காரில் உங்களுக்கு நிறைய ஃபீச்சர்ஸ் அண்ட் எல்லாமே உங்களுக்கு வேர்தியான ஒரு ஆப்ஷன்ஸ் வந்து ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த கார் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதோட வீடியோ நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் மக்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். இந்த MX3 Pro வேரியண்ட் எந்த அளவுக்கு நல்லா இருக்குது அப்படின்றத நான் வீடியோவில் உங்களுக்கு சொல்ல பார்த்தேன். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் இந்த கார் எப்படி இருக்குது அப்படின்றத கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இதேமாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நிதின் சிவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் தாட்ஸை கமெண்ட் பண்ணுங்கள், என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் மீண்டும் சந்திப்போம். பாய்.